ஏண்டி அம்மா என்ன மட்டும் தான் ரெடி ஆக சொன்னாங்க, நீ ஏண்டி ரெடி ஆகி நிக்கிற? என்ன தான் ரெடி ஆக சொன்னாங்க. ஏன்? என்ன நேரமும் டிஷர்ட் போட்டு பைத்தியம் மாதிரி சுற்றி நிற்கனா, அதனால இன்னைக்கு ஒரு நாளாவது இது இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொன்னாங்க. அதுவும் சரிதான், பைத்தியம் மாதிரி சுத்தி நின்ற. இன்னைக்கு தான் இதை பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க. அப்போ இத்தனை நாள் பொண்ணு மாதிரி இல்லையா? சத்தியமா இல்ல. ஏதோ ஒன்று பேசி நிற்காத மென்டல். ஆமா, நீ போட்டுருது ஏன் கம்பல் தானே? ஏன் செட் எடுத்து போட்டிருக்கு, ஜுவல்லரி செட்டை ஒழுங்கா கைட்டு வச்சுட்டு உண்டு எடுத்து போடு. பொடி இதாண்டி இதுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஏன் உங்ககிட்ட ஒன்று ஸ்டோன் வச்சு ஒயிட் ஸ்டோன் வச்சிருக்குமே, அதை எடுத்து போட வேண்டியதானே. எந்த எடுக்க எடுக்கிற? இந்த ட்ரெஸ்க்கு இதாண்டி மேட்சிங்கா இருக்கும். என் பொருள்ல கை வைக்கிற வேலை வச்சுக்காத நீ. உனக்கு தான் தனியா வாங்கி கொடுத்துருக்காங்களா, அப்புறம் எதுக்கு எந்த எடுக்கிற? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போடு போதும். இந்த கைட்டி கொடு. உங்ககிட்ட கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஒரு பொருள் ரெண்டா வச்சு தரேன். இனிமே கொடுக்கவே மாட்டேன் எதுவுமே. அவரு அதெல்லாம் கைட்ட முடியாதுப்ப. அப்படியே ரொம்ப பண்ணுவா. உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் வாங்கி கொடுத்தாங்க. என்ன உனக்கு மட்டும் கிடையாது எல்லாமே. அம்மா அவர்கிட்ட சொல்றேன் இரு. நானும் சொல்றேன் இரு. எப்பா இன்னைக்கு தாண்டி ரெண்டு பேரும் மூஞ்சி பாக்குற மாதிரி இருக்கேன். மா இத்தனை நாள் கருத்துணி மாதிரி ஒரு டிஷர்ட் ஒன்று மாட்டிங்கன்னு ஒரு பேண்ட் ஒன்று மாட்டிங்கன்னு பல வந்து நிற்பாளுங்க. இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி ரெடியா இருக்காளுங்க. ஏண்டி உன் மூஞ்சில எங்கடி பொட்டு காணோம்? ஸ்டோன் பொட்டு வச்சிருக்கேன், உனக்கு தெரியல? கண்ணுக்கே தெரியல பொட்டு வச்சிருக்கேன்னு போய் சொல்றியா? அம்மா அது அவ்வளோதான், சின்னதாக தான் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பொட்டை வச்சுக்க சொல்றியா நீயா? ஏன் ஒரு நாள் வச்சுக்கினா என்ன? நான் வச்சிருக்கேம்மா, உனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேன். நான் என்னமா பண்றது? சரி பூ வச்சுக்கோங்க வாங்க. எனக்கு கொடுமா. நீ வெளியே வந்து வச்சுக்கோடி, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் பாரு. நீ பாதி எடுத்துக்கோ, இவளுக்கு பாதி எடுத்துட்டு வந்து கொடு. எனக்கு பாதிலாம் வேணாம், கொஞ்சமா கூட போதும். எனக்கு பூ வச்சா தலைவலி வேற வந்துடும். ஐயோ ஐயோ. சரி நீ எத்தனை மீதி அவளுக்கு குறி கொஞ்சோண்டு. நீ மல்லிப்பூ எடுத்துக்கோ, மோனிக்கு ரோஸ் கொடு போதும். ரோஸ்ல வச்ச தலைவலி வராதே வச்சுக்கோ. சரி ஓகே. சரி நான் சொல்லும் போது நீ வெளியே வா, அது வரை இங்கே இருன்னா. சரி மீனா நீ வா, நம்ம போலாம். நானும் இவ கூடயே இருக்கேன். வந்து பூ வச்சுன்னு போடி. நான் வெளியே வரும்போது வச்சுக்கிறேன். சரி இங்கே உட்காந்துருங்க. வாங்க மாமா வாங்க. இப்போதான் முதல் தடவை வரீங்களே என் வீட்டுக்கு? இல்லப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை எப்பயோ வந்தனே. ஆமா வந்துருப்பீங்க, எனக்கு தான் ஞாபகம் இல்லை. நீங்க இந்த வீடு குத்துன வந்தீங்கல்ல, அப்போ ஞாபகம் இல்லை? ஞாபகம் இருக்கு. சரி என்ன நின்று இருக்கீங்க, வாங்க உட்காருங்க மாமா. உட்காருப்பா. அம்மா இங்க அம்மா அது வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க, இருங்க கூப்பிட்டு வரேன். ரவி போய் அம்மாவை கூட்டணும், அப்படியே உங்க அண்ணியை கூட கூட்டணும். சரி நான் போய் கூப்பிடுறேன். நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க மாப்பிள்ள, ஏன் நிக்கிறீங்க? உட்காரு. நீ உட்காருப்பா, ஏன் நிக்கிறேன்? உட்காரு. நேத்தே வந்திருப்போம் ஃபங்க்ஷனுக்கு. வண்டி இல்லையா, வண்டி அவன் வேலைக்கு எடுத்துன்னு போயிட்டான் காரை, அதனால வர முடியாம போச்சு. நானே நேற்று வீட்டுல இல்லை, இப்போதான் வந்தேன். என்னப்பா சொல்ற, நீயே இல்லையா வீட்டுல? ஆமா ஊட்டி வரையும் போயிருந்தோம் நானும் தம்பியும். ஓ அப்படியா, சரி. அங்க கொஞ்சம் வேலை இருந்துதான், முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே டைம் ஆகி போச்சு. அதனால நீங்களே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. உங்க பொண்ணு பாத்தீங்களா? இல்ல நானே இன்னும் போய் பார்க்கல, வர சொல்லியிருக்கேன். அப்படியா, சரி வரட்டும். அப்புறம் தம்பி என்ன வேலை செய்யறாரு? தம்பி சொந்தமா டைல்ஸ் ஷோரூம் வச்சிருக்கான். ஓ அப்படியா? பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குல்ல, அதில் கான்ட்ராக்ட் எடுத்து அதுக்குள்ள டைல்ஸ் போடுவாங்க ஆள் வச்சு. தெரியும். ஆமா நம்ம கம்பெனிலாம் கூட நிறைய டைல்ஸ்ல ஒட்டியிருக்கோம்ல, பார்த்துருக்கேன். அந்த வேலை தான் செய்யறாங்க. நல்ல வருமானம் வருது அதுல. கான்ட்ராக்ட் தானே, மொத்தமா பேசிட்டு செஞ்சிருவாங்க. சரி. வாங்க எப்போ வந்தீங்க? வராதவங்க வந்திருக்கீங்க. எப்படிக்கா இருக்க, நல்லா இருக்கியா? இப்போவாது இந்த அக்கா வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சேன். அது கூட என்ன பார்க்க வந்திருக்க மாட்டேன், சும்மா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களேன்னு வந்திருப்பேன். கரெக்டா? அப்படிலாம் இல்லக்கா, உன்னை பார்க்க தான்க்கா வந்தேன். வாக்கா உட்காருக்கா. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மத்த மருமகளுங்களா எங்க? அவங்களும் உள்ள பசங்க கூட இருக்காங்க. கூப்பிடவா? இல்ல இருக்கட்டும், பசங்களை பார்த்துட்டு இருக்கட்டும். அவளுங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் பசங்களை பார்த்துக்கோ, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொன்னேன். சரி. தம்பி யாரு வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்காரு, பேச மாட்டாரா? நல்லாவே பேசுறேன் ஆண்டி. உங்க பையன் தானே சின்ன வயசுல பார்த்தது. இப்பெல்லாம் எங்க ஃபங்க்ஷனுக்கு கூட எங்க வெளியவே வர மாட்டேன்றான். அவன் அப்படிதான் வேலைன்னு போயிடுவான், எங்கேயும் அவ்வளோ வெளியில வர மாட்டான். இந்த காலத்து பசங்களும் அப்படிதாம்மா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை இருந்தாமா. ஆமா, அவங்களுக்கு வீடு வாசனை தனித்தனியா இருந்தாதான் இந்த காலத்துல பொண்ணு கிடைக்குது. அதுக்காகவாவது உழைக்கணும்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அத்தை. இந்த காலத்துல சொத்து பத்து இருந்தாதான் கல்யாணமே நடக்குது. பின்ன ஒண்ணும் இல்லாத பையனை யார் கல்யாணம் பண்ணிப்பா? வீடு வாசல் எதனா இருந்தாலும் இந்த காலத்து பொண்ணுங்கலாம் திரும்பி கூட பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. ஆமா காலெல்லாம் மாறி போச்சு. இப்போ கூட நியூஸ் பார்த்தேன் நான். 300 சவரம் போட்டு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் 200 சவரம் வேணும்னு சொல்லி ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு. என்ன பண்றது, இந்த காலத்து பசங்க அப்படிலாம் இருக்கதான் செய்யறானுங்க. பெத்தவங்க வளர்ப்பு அந்த மாதிரி. பெத்தவங்களும் சேர்த்து தான் கேட்டிருக்காங்களாண்டி நகைய. குடும்பமா சேர்ந்து வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க போல. ஆமா நானும் நியூஸ்ல பார்த்தேன். எல்லாருமே அப்படி இல்லைல்ல அத்தை, இந்த ஊர்லயும் நல்ல பசங்களாம் இருக்கதான் செய்யறாங்க. 100ல ஏதோ 1% அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மீதி எல்லாம் நல்ல பசங்க தானே. ஆமாடி ஆமா. பாலா போயிட்டு கார்ல ஒரு கவர் வச்சிருக்கேன், எத்தனை வாத. சரிம்மா எடுத்துன்னு வரேங்க. அத்தை எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துன்னு வரட்டா? இது என்னடி கேள்வி, இப்போ எத்தனை மாடி? சரி இருங்க போட்டுன்னு வரேன். பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறதா வச்சிருக்கீங்க? எங்க நாங்களும் ஊர் ஃபுல்லாக பொண்ணு பார்த்துன்னு தான் இருக்கோம், எதுவும் அமையல இன்னும். அவனுக்கு எங்கே எழுதியிருக்கோம் அங்கே தானே அமையும். நாங்களும் தரகர்கிட்டலாம் சொல்லி பார்த்துன்னு தான் இருக்கோம் ஊர் ஃபுல்லாக. அப்படியா? நாங்களும் எங்கள் பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்து நிற்கோம்.
அப்படியா? என்ன பண்றா? காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சணும்ல, அதுக்காக மாப்பிள்ளை பார்த்து நிற்கும். என் பொண்ணு வேலைக்கு எங்கேயும் அனுப்பலையா? நம்மளே 5-6 கம்பெனி வச்சு ரன் பண்ணி நிற்கோத்த, நம்ம எதுக்கு வெளியில வந்து வேலைக்கு அமிச்சுன்னு, அதனால எங்கேயும் அனுப்பல. அப்படி வேலைக்கு போனோன்னா அவளுக்கு ஆசை இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணின்னு போட்டோம். அதுவும் சரிதான். தப்பா நினைச்சிங்களா? நான் உனக்கு கேட்கவா? சொல்லுங்க மாமா, நம்ம 2 பேரும் வேணா சம்மந்தம் பண்ணிக்கலாமா? நானே கேட்கலாம்னு நினைச்சேன், என் வீட்டுக்காரர் கேட்டார். அடுத்தது அதை பற்றி தான் கேட்கலாம் நான் நினச்சிருந்து நீங்கள் முன்னாடி கேட்டீங்க. என்னப்பா நீ என்னப்பா சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேவா? அம்மா இதுல என்னம்மா யோசிக்கிறதுக்கு இருக்கு? பையனும் நல்ல பையன், மாமா பத்தி நம்மளுக்கு தெரியாதா குடும்பம் எப்படின்னு? எனக்கு சம்மதம் தான். இருந்தாலும் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவங்களாம் எங்கள் பேச்சு மீறவே மாட்டாங்க. நாங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு சரிதான். நீங்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை உங்கள் பையன்கிட்ட கேட்டுக்கோங்க. அவனுக்கும் நாங்கள் எது சொல்கிறோமோ அது மட்டும்தான் அவனுக்கு. அப்போ சரி. பெரியவள வீட்டில் தான் இருக்கா, வர சொல்கிறா அவளையும் பாருங்க இப்போவே. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு, பார்த்துக்கலாம். அம்மா என்னங்க? கொடுப்பா கொடு. நம்ம மீனாக்கு நல்லா ஏற்று ஜோடியாக இருப்பான்ல? ஆமாம்மா. பையனும் பார்க்க நல்லா அழகாக இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்குப்பா. ஆமா, நல்ல தொழிலும் இருக்கு, நல்லவும் இருக்கான் பார்க்க. இவனே பேசிடலாம். உட்காருப்பா உட்காரு. சரிம்மா. இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கோம், தம்பி பேர் என்னன்னு கேட்கவே இல்லையா நான்? தம்பி பேர் பாலாஜி, பாலான்னு கூப்பிடுவோம். அப்படியா? நல்ல பேர் நல்ல பேர். அத்தை என்னங்க காஃபி? வா. இவ தான் 2வது மருமக, ரவி இருக்கான்ல, பொண்டாட்டி ராணி பேர். நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. காப்பி எடுத்துக்கோங்க. கொடுமா கொடு. தம்பி நீங்களே எடுத்துக்கோங்க. இல்லக்கா பரவாயில்ல, நான் காஃபில குடிக்க மாட்டேன், வேண்டாம். அப்படியே ரொம்ப நல்ல பழக்கம். என்னங்க அத்தை நீங்க எடுத்துக்கோங்க, அந்த தம்பிக்கு வேணாமா? சரி கொடு, போ உள்ள போ. சரி. எங்கன்னா இவங்க பேசுற ரகசியத்தெல்லாம் நம்ம கேட்டுருப்போம், உள்ள போந்து பத்தியா? பரவாயில்லையா தம்பி, காப்பி டீ கூட குடிக்க மாட்டீங்களா? அது சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லை, அதனால குடிக்க மாட்டேன். அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான், வெறும் சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு ஜூஸ் இதை மட்டும் தான் குடிச்சுன்னு இருப்பான். இந்த டீ காப்பி நொறுக்கு தீனி எதுவுமே சாப்பிட மாட்டான். பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல பழக்கம் தான். இதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது, அப்படிதான் இருக்கணும். சரி மணி ஆகுது, பாப்பா கூப்பிட்டீங்கன்னா புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு கிளம்பிடுவேன். இந்த கூப்பிட்றேன். லட்சுமி. சொல்லுங்க அத்தை. மோனியை கூட்டிட்டு வா, கூப்பிட்றாங்க பாரு. இந்த வரேன். தம்பி அந்த கவர்ல ஒரு இது வச்சிருக்கேன், ட்ரெஸ் எடு. எடுக்கிறேம்மா. வாங்க. பாத்தியாட உன் பொண்ணை பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஆமாம்மா. பத்தியா புடவை கட்டினது எப்படி ஆயிட்டா? அது புடவை இல்லடா, தாவணி. 2 ஒன்று தானே, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா பாருங்க. தம்பி இந்த சிவப்பு கலர்ல புடவை கட்டியிருக்கால, அவ தான் வந்து சின்ன பொண்ணு. அந்த நீல கலர் புடவை கட்டியிருக்கா பெரிய பொண்ணு. நல்லா பாத்துக்காங்க. அப்படியா? 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமாம்மா, என் பேத்திங்களாச்சே எப்படி இருப்பாங்க பின்ன. சின்னவ பேர் வந்து மோனி, பெரிய பேர் வந்து மீனா. நல்ல பேர். மோனி இந்தம்மா இது வாங்கிக்கோ. மோனி பாட்டி புடவை தராங்க பாரு, வாங்கிக்கோ. சரி பாட்டி. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோண்ணா. இல்ல பரவாயில்ல, ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாதம் எப்போ இருக்கும். இது வாங்கிக்கோமா. நல்ல. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்த மாதிரி இருக்கேன். எங்கன்னா பார்த்துருப்போம் கோயில்ல, சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. இருக்கட்டுமா, பரவாயில்ல. உடம்பு நல்லா பாத்துக்கோ, அம்மா சொல்றதெல்லாம் கேளு, பாட்டி சொல்றதே கேளு. இப்போ எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிடணும், வேணாலும் எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? சரி பாட்டி. எங்க டெய்லி அந்த முட்டையை சாப்பிட்றதுக்குள்ள பண்ற மக்கள் நம்மளுக்கு தான் தெரியும். பாட்டி எது சொன்னாலும் கேட்கணும், அம்மா எது சொன்னாலும் கேட்கணும், அப்பா எது சொன்னாலும் கேட்கணும், சரியா? எங்க வீட்டில் 2 பசங்களுமே எங்க பேச்சு மீறவே மீறாது, நாங்கள் எது சொன்னாலும் அப்படியே கேட்குங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிம்மா போங்க, உள்ள போங்க. ரொம்ப நேரம் வெளியே நிற்க கூடாது. ஆமா உள்ள போங்கன்னு லட்சுமி கூட்டின்னு போ. சரிங்க அத்தை.